ஸ்ட்ரிங்ல இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் இருக்கிற மாதிரி லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு. இதுவுமே சேம். ஒரு பர்டிகுலர் வேர்ட் வந்து எங்களோட ஸ்ட்ரிங்ல என்ன இண்டெக்ஸ்ல இருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் பண்றதுக்கு தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். பட் என்ன வித்தியாசம் சொன்னா இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட்ல எங்களோட ஸ்ட்ரிங்ல ஸ்டார்ட்ல இருந்து செக் பண்ணப்படும் அந்த வேர்ட் வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் பண்றதுக்கு. இதுவே லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட்ல வந்து எங்களோட ஸ்ட்ரிங்ல பின்னில இருந்து செக் பண்ணப்படும் அந்த பர்டிகுலர் வேர்ட் வந்து எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் பண்றதுக்கு. இப்ப உதாரணத்துக்கு இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட்க்கு நாங்க ரோஸான வேர்டை கொடுத்தோம்னு சொன்னா அது ஸ்டார்ட்ல இருந்து செக் பண்ணிக்க 3வது இண்டெக்ஸ்ல தான் ரோஸான வேர்ட் இருக்கு. சோ உங்களுக்கு 3 இண்டெக்ஸ் தான் கிடைக்கும். இதுவே லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட்க்கு நாங்க ரோஸான வேர்டை பாஸ் பண்ணோம்னு சொன்னா அந்த ஸ்ட்ரிங்ல பின்னில இருந்து செக் பண்ணிக்க 9வது இண்டெக்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் அந்த ரோஸான வேர்ட் இருக்கு. சோ உங்களுக்கு 9 இண்டெக்ஸ் தான் கிடைக்கும். இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தடுக்குமே 2வது ஒரு ஆப்ஷனல் பாராமீட்டர் இருக்குது, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ். சோ இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நாங்க 8 சொல்லி கொடுத்தோம்னு சொன்னா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.